வாட்ஸ்அப் இல்லாமல் வாலிபர்கள் இல்லை என்றாகிவிட்டது இன்றைய உலகம். அடுத்து நாம் பார்க்க போகும் நாடகம் வாட்ஸ்அப் பொங்கலும் வளமான பொங்கலும். வாங்க பார்க்கலாம். கமலா, கணேசனின் மனைவி. சுரேஷ், இவர்களது மகன், ஐடி ஊழியர், எந்நேரமும் போனில் இருப்பவர். பக்கத்து வீட்டு பாக்கியம், வம்பு பேசுவதில் வல்லவர். காட்சி 1. வீட்டின் வரவேற்பறை. கணேசன் ஒரு பழைய பஞ்சாங்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். கமலா சமையல் அறையில் இருந்து கத்தி கொண்டிருக்கிறார். பொங்கல் பருப்பு வாங்கியாச்சா? மாடுக்கு வைக்க பழம் வாங்கியாச்சா? நீங்க இன்னும் அந்த பழைய பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு எப்படி? இருமா, நல்ல நேரம் பாக்குறேன். 8:15 மேலதான் அடுப்பு பார்த்து வைக்கணும்னு போட்டுருக்கு. அது வரைக்கும் அமைதியா இரு. அப்பா கவலைப்படாதீங்க, நான் ஆன்லைன்ல இன்ஸ்டன்ட் பொங்கல் கிட் ஆர்டர் பண்ணிட்டேன். 10 நிமிஷத்துல டெலிவரி ஆயிடும். கரும்பு கூட கட் பண்ணி பேக்கெட்ல வரும். என்னது, பொங்கலை ஆன்லைன்ல வாங்குறீங்களா? அடே சுரேஷ், பொங்கல்லாம் வாசல்ல பானையை வச்சு மங்களகரமா பொங்கலோ பொங்கல் என்று கத்துறோம்டா. இது என்ன ஸ்விக்கி பொங்கலா? அதானே, போன வருஷம் இப்படிதான் டிஜிட்டல் கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு வாசல்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சா இந்த புண்ணியமா மழையில அது பிஞ்சு போய் அடுத்த வீட்டு நாய் மரம் ஒட்டிக்கிட்டு அது அழிஞ்சுது. என்ன கமலா, உங்க வீட்டுல இன்னும் பொங்கையே வரல? நாங்க 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே பொங்கல் வச்சு அதை ஃபேஸ்புக்ல லைக் போட்டு 500 லைக்ஸ் வாங்கிட்டோம். ஆமா, நீங்க வைக்கிற பொங்கலுக்கு லைக்ஸ் தான் வரும், ஆனா வாயில வைக்க முடியாது. என்னது கணேசன் சார் சொல்றீங்க? இல்ல பாக்கியம், இந்த முறை நாங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலா கொண்டாட போறோம்னு சொன்னேன். அப்பா இதோ பாருங்க, நான் வாட்ஸ்அப் குரூப்ல பெரியப்பா மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அவங்க வீட்டுல பொங்கல் பொங்கி வழியில வீடியோ கால்ல காட்ட போறாங்களாமா. எல்லாரும் போன் பண்ணி வாங்க. ஐயோ, நான் இன்னும் தலைய வரல, அந்த பட்டு புடவை வர கட்டல. இருங்க அம்மா, இந்த புடவையே நல்லாதாம்மா இருக்கு, தலைய மட்டும் வாரிடுவாமா. டேய், அடுப்புல பால் பொங்குதான்னு பார்க்காம போன்ல பால் பொங்குதான்னு பாக்குறீங்களேடா. ஒரு பானை, 4 விறகு, கொஞ்சம் வெல்லம், இதுதான்டா நிஜமான பொங்கல். அப்பா அதெல்லாம் இப்போ அவுட் ஆஃப் டேட். இப்போ எல்லாம் பொங்கல் தான் ட்ரெண்ட். இதோ பாருங்க, நான் ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி செல்ஃபி எடுக்க போறேன். தலையில தானா தலைப்பாகை வரும். ஆமா சார், நீங்களும் எடுங்க, நல்லா இருக்கும். எனக்கு ஒரு ஃபில்டரும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். கமலா, பானையை எடு, நானே இன்னைக்கு அடுப்பு மூட்டி பொங்கல் வைக்க போறேன். ஆமா, அந்த கரும்பு எங்க? என்ன சுரேஷ், பெரியப்பா கால் பண்ணிட்டாரா? அவங்க பொங்கல் வைக்கிறதாச்சு பார்த்துருக்கலாம். அம்மா, நீ ஆடி அசைஞ்சு வர்றதுக்குள்ள பொங்கல் பொங்காமலா இருக்கும். போன கட் பண்ணிட்டாரு. ஏங்க, கரும்பு கண்ணு தீர்ந்து போச்சாங்க. சுரேஷ் தான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கான். ஆனா அதுக்கு பதிலாக அவங்க ஸ்வீட் கார்ன் அனுப்பிட்டாங்க. கரும்புக்கு பதிலா சோளமா? இனிமே பொங்கலுக்கு மாட்டுக்கு பதிலா டெலிபேர் ஏதாவது வச்சு கும்பிடணும் போல இருக்கு. அப்பா கவலைப்படாதீங்க, இந்த சவுண்ட் எஃபெக்ட் போடுறேன், கேளுங்க. பொங்கலோ பொங்கல். சரியா, நிஜமாகவே தான் பொங்கல் வைக்க முடியல. அட்லீஸ்ட் அந்த போன்லயாவது சக்கரை பொங்கல் வருதான்னு பாரு. நான் போய் ஒரு காப்பியாவது குடிச்சிட்டு வரேன். அம்மா, ஆண்டி வாங்க, அப்பா வர்றதுக்குள்ள நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப் பொங்கல் டைக்கி கொடுத்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டு. இப்போ நம்ம பார்த்தது வாட்ஸ்அப் பொங்கல். அடுத்தது நம்ம பார்க்க போறது வளமான பொங்கல். பார்வதி, நடேசனின் மனைவி. மகள்கள் லாவண்யா, அகல்யா. கடை தெருவில் பொருட்கள் விற்பவர். காட்சி 2. நடேசன் குடும்பத்தினர் பொங்கல் வைக்க தயார் செய்து கொண்டிருக்கின்றனர். பொங்கல் பொங்கி வருகிறது. எல்லோரும் என்று மகிழ்ச்சியாக கூறுகின்றனர். ஏங்க, இந்த வருஷம் பொங்கல் நல்லபடியா பொங்குச்சு இல்லங்க? ஆமா பார்வதி, பொங்கலும் நல்லாதான் பொங்குச்சு. நீ செய்த பொங்கலும் நல்லா இருந்துச்சு. ஆமா, பசங்க எங்க காணோம்? நம்ம கோயில் மைதானத்துல வேடிக்கை விளையாட்டு நிகழ்ச்சி
சரி வாங்க, குடும்பத்தோட எல்லாரும் போயிட்டு வரலாம் வாங்க. குடும்பத்துடன் அனைவரும் மைதானத்திற்கு செல்கின்றனர். அப்பா அப்பா அங்க ஒரே கூட்டமா இருக்கு, என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம்ப்பா. அங்கே சென்று பார்த்தபோது உரியடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் உற்சாகமாக கைதட்டி ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறிது தூரம் சென்றதும் அங்கே சைக்கிள் ரேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வருவது தமிழ்நாட்டின் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு. சீறி பாய்ந்து வரும் காளைகளை அடக்க வருகின்றனர் நம் வீரர்கள். அதெல்லாம் அந்த பாறை எப்படி பிடிச்சு வச்சுறாங்க, பார்க்கவே பயமா இருக்குல்ல. நம்மள வந்து முட்டின போல இருக்கே, வாங்கப்பா போயிடலாம். அப்பா அப்பா 80s kids மிட்டாய். இது எலக்ட்ரிக் மிட்டாய். அப்ப இது என்னது? இது முட்டை மிட்டாய். இந்த மிட்டாய் எல்லாம் நாங்க சின்ன பிள்ளைகளாக இருந்தபோது சாப்பிட்டது. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் தான் வருது. அது எல்லாம் ஒரு பொற்காலம். அப்பா அப்பா நாங்க 2 பேரும் லக்கி டிப் விளையாட போறோம்ப்பா. சரி, வீட்டுக்கு போலாமா? என்ன பார்வதி, உன் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் தெரியுதே. ஆமாங்க, குடும்பத்தோட பொங்கல் வச்சு சாப்பிட்டு எல்லாரும் ஒண்ணா வெளியே போய் இந்த விளையாட்டு நிகழ்ச்சி எல்லாம் வேடிக்கை பார்த்தது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுங்களா? என்ன இருந்தாலும் கிராமத்து பொங்கல் பொங்கல் தாங்க. இந்த மாதிரி பாரம்பரியமா பொங்கல் கொண்டாடுறது நம்ம வீட்டுக்கும் மனசு இருக்கும், நாட்டுக்கும் மனசு இருக்கும். இந்த சந்தோஷமே போதுங்க. எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா குடும்பத்தோட பொங்கல் கொண்டாடணும், சரிங்களா? தொழில்நுட்பம் நம் வேலைகளை எளிதாக்கலாம், ஆனால் நம் பாரம்பரியத்தின் ருசியையும் உணர்வையும் அது ஈடு செய்ய முடியாது. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உண்மைதான் சாமி, இந்த நாடகம் நமக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்திருக்கு. இந்த நாடகத்தில் நடித்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி. பொங்கல் என்றாலே அரிசி, வெல்லம், நெய் இதெல்லாம் கலந்துதானே. அதுபோல தமிழர் திருநாள் என்றாலே பொங்கலின் சிறப்பு, வீரம், அன்பை பகிர்தல் போன்றவைதானே. இதை பற்றி வில்லுப்பாட்டில் பாட வருகின்றனர் நம் பள்ளி மாணவர்கள். கூடியுள்ள ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் மாணவர்களுக்கும் எங்கள் முத்தான முத்தமிழ் முதற்கண் வணக்கம். அக்கா, அப்படியே வந்திருக்கவங்க, வாசல்ல நிக்கிறவங்க, வரப்போறவங்க எல்லாருக்கும் அப்படியே வணக்கத்தை போட்டுருவோங்க அக்கா. போட்டுட்டா போச்சு. வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம
நம்ம வில்லுப்பாட்டு பாட வந்திருக்கோம். போச்சுடா போச்சு. என்ன தலைப்புனே தெரியாம ஆளுக்கு ஒரு பொருளை கையில தூக்கிட்டு வந்தீங்களா? அம்மா நீங்க என்ன சொல்ல போறீங்க? தந்தானே தானானே தந்தானே தான் தந்தானே தானானே தந்தானே தான் பொங்கல் திருவிழா வைரமண்ணி தலைவிழா வாழ வைக்கும் கலைவிழா வீரமுள்ள தமிழ் மரபின் வீர விழா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம பொங்கல் விழாவை பத்தி தான் பாட வந்திருக்கோம். ஆமா, பொங்கல் விழாவை பத்தி தான் இந்த வீட்டு பாட்டுல பார்க்க போறோம். தை மாதம்னு சொன்ன உடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நான் ஒன்று கேட்கட்டுமா? தை மாதம்னு சொன்ன உடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நான் ஒன்று கேட்கட்டுமா? ஓ கேளு கேளு. தை மாதத்துக்கும் சித்திரை மாதத்துக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? என்ன எனக்கு ஒண்ணு எட்டலையே. அதுவா நான் சொல்றேன். தை மாசத்துல சூரியனுக்கு பொங்கலோ பொங்கல் என்று நம்ம பொங்கல் வைப்போமா? ஆனா சித்திரை மாசத்துல சூரியன் நமக்கு வைக்கும் பாருங்க சுட சுட பொங்கல். நல்லா சொன்னப்போ. அக்கா அக்கா பொங்கல் திருநாள் எதுக்குக்கா கொண்டாடுறோம்? அப்படி கேள்வி அறிவு குழந்தை. பொங்கல் விழா என்பது விவசாயத்துக்கு உதவிய சூரிய பகவானுக்கும் மழை நீளம் மற்றும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்துவதுதான் பொங்கல் விழா. பொங்கல் வந்து காலே எல்லாருக்கும் சந்தோஷம்தான். கரும்பை சுத்த விட்டாரிலா பசாய பொங்கல் வச்சு பின்னாடி ஓடி வந்து பொங்கல் பொங்கல்னாலே சந்தோஷம் தான். பொங்கல் விழாவை 4 நாட்கள் கொண்டாடுகிறோம். அப்போ 4 நாள் லீவ் கிடைக்குமாக்கா? ஆமால. லீவே இருங்க. முதல் நாள் போகி பொங்கல், 2ஆம் நாள் தை பொங்கல், 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல். அப்போ முதல் நாள் போகி தானே? ஆமா. அதை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எங்க வீட்டுல நிறைய பொருட்கள் எடுத்து வச்சிருக்காங்க போகிக்கு எரிக்கிறதுக்காக. இப்படியே எரிச்சிருச்சுன்னா ஓசோன்ல ஓட்ட வந்துருச்சு. சொல்லு பெருக்கே டாட்டா சொல்லு எனக்கு வெல்கம் சொல்லு எழுந்து வாங்கடா. பசுமைக்கு ஓகே சொல்லு பெருக்கே டாட்டா சொல்லு எனக்கு வெல்கம் சொல்லு எழுந்து வாங்கடா. பிளாஸ்டிக்கை ஏற்றி வந்தா ஓசோன்ல ஓட்டையப்பா உடனே நிறுத்தி விட்டா புவிய பொங்கலையப்பா. இயற்கை என்பது அது இறைவன் தந்தது. இயற்கை என்பது அது இறைவன் தந்தது. போகி என்றால் பழையன கருதலும் புதியன புகழலும் தான். அதனக்கா நானும் சொன்னேன். ஆமா. அது இல்ல. பழையன கருதல் என்றால் நம் அறிவு வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் பழைய எண்ணங்களான கோபம், பொறாமை, போட்டி போன்ற தீய குணங்களை களையறதுதான். நம் முன்னேற்றத்துக்கு தேவையான முயற்சி, நேர்மை, அன்பு, ஒழுக்கம் போன்றவற்றை சேர்த்துக் கொள்வதுதான் புதியன புகுதல். அப்பா நல்லா சொன்னீங்க. அருமை. போகிக்கு அடுத்து ஒரு தை பொங்கலாக்கா? கொஞ்சம் அக்கா பொங்கல்னு உணவுல பண்டிகை இருக்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் உப்புமா உற்சவம் நடத்திருக்காங்களா? பூரி மேல ஏதாவது வைத்திருக்காங்களா? இல்லையே. குருமா பூஜையாச்சும் வச்சிருக்காங்களா? இல்லையே. சப்பாத்தி திருவிழா நடத்திருக்காங்களா? நடத்திருக்காங்களா? அதுவும் இல்லையே. இடியாப்ப மேளம்? அதுவும் இல்லையே. பொங்கல் என்பது உணவை குறிப்பது மட்டுமல்ல, பொங்கி வழிதல் என்னும் பொருள். நம் வாழ்வில் செழுமையும் வளமையும் பொங்கி வழிய வேண்டும் என்பதற்காக பொங்கல் விழாவை கொண்டாடுகிறோம். பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பார்த்து சொல்லடியோ. கண்ணமங்கையர் ஆடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ. இவர் பொன்னி என்பவர் தென்னாட்டவருக்கு அன்பின் நன்மையடி. இவர் தண்ணி என்பவர் ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. பொங்கலோ பொங்கல் வண்ண கோலம் விட்டு தோரணம் கட்டி புத்தரிசி, வெல்லம், பால், முந்திரி, நெய் சேர்த்து பொங்கல் வைப்பார்கள். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பானை
அரிசி வெள்ளம் தானே இருக்கு. ஆமா ஆமா. அரிசி இயற்தமிழ், அதுதான் வயத்தமிழ். வெள்ளம் இசைத்தமிழ், அதுதான் இனியத்தமிழ். பால் பொங்கி குடிக்கிறதே, அதுதான் நாகத்தமிழ். இம்முத்தமிழ் தான் நம்முடைய வில்லிசை தமிழ். வண்ணமல்லி ஏறும் ஓர் அந்த கரும்பேரோ, உங்களை காண தினமொழி வருவேனோ, செந்தமிழை காக்க கை பண்டிகையானோ, எண்ணி எண்ணி பாடும் நாங்கள் மாதமறிவேனோ. மூன்றாவது நாள் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் நாள். அக்கா, மாட்டு பொங்கல்னு சொன்னாங்க. ஆமா, உழவர்களுக்கு உதவுற மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் நாள். தன்னன 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 தையன தன்னன 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 தையன தன்னன 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 தையன தன்னன தன்னன தோம். வாழ வைக்கும் வீரமுள்ள தமிழ் திருவிழா, மரபு திருவிழா, வீரமான திருவிழா. வாழ வைக்கும் நல்விழா, வாழ வைக்கும் உறவை போற்றி மகிழும் பொங்கல் திருவிழா, மகிழும் பொங்கல் திருவிழா, மகிழும் பொங்கல் திருவிழா. அன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஊரு பக்கம் நடக்கிற வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு எடுத்து பானை எடுத்து ஆடி பாடி கொண்டாட்டமாக கொண்டாடும் பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல். ஆமா, நாங்க தமிழேண்டா. நம்ம தமிழ் பண்டிகையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் இந்த பொங்கல் விழாவையே கொண்டாடுகிறோம். அது மட்டுமா, நம்ம இன்றைய நிலையில் நம்ம யாருக்கும் நன்றி செலுத்துவதே இல்லை. அதாவது நம்ம வளர்க்கின்ற அப்பா அம்மாவா இருக்கட்டும், அறிவை கொடுக்கிற ஆசிரியராக இருக்கட்டும், யாருக்குமே நன்றி செலுத்துவதே இல்லை. ஆனால் நம் முன்னோர்கள் அறுவடைக்கு காரணமான சூரிய பகவானுக்கும் இயற்கை அன்னைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்துவதற்காக இந்த பொங்கல் விழாவையே கொண்டாடுகிறார்கள். அவர்களை பின்பற்றி நாமும் நன்றியுள்ளவர்களாக இருக்க முயன்றிருப்போமா? உலகையவ கரையவ அழகிய பொங்கல, நினைவிலை ஜொலிக்கிற நிரந்தர இனிப்பது, சரியது தவறது இனிப்பான பொங்கல், அதுதான் காரணமா. அக்கா, அடுத்து வருவது காணும் பொங்கல் தானக்கா? ஆமா ஆமா, காணும் பொங்கல் என்பது 4ஆம் நாள் கொண்டாட்டம். காணும் என்பது உறவினர்களை பார்ப்பது, காண்பது என்று பொருள். அந்நாளை திருவள்ளுவர் தினம் என்றும் அழைப்பாங்க. இப்போலாம் செல்போனால யாரும் வீட்டை விட்டு வெளியே வராம உறவினர்களின் உறவுமுறை கூட தெரியாம இருக்காங்கக்கா. ஆமா ஆமா, ஏன் பக்கத்து வீட்டுல யாருக்கள் கூட தெரியாம இருக்காங்கக்கா. ஆமா ஆமா, எல்லாம் இந்த செல்போனாலதான். செல்போன் 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 என்று கண்ணை இழக்காதே, நீ கண்ணை இழக்காதே. ஃபேஸ்புக் இன்ஸ்டா ட்விட்டர் என்று உன்னை இழக்காதே, நீ உன்னை இழக்காதே. செல்போன் 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 என்று கண்ணை இழக்காதே, நீ உன் கண்ணை இழக்காதே. ஃபேஸ்புக் இன்ஸ்டா ட்விட்டர் என்று உன்னை இழக்காதே, நீ உன்னை இழக்காதே. அதனால தான் நம் முன்னோர்கள் உறவுகளை ஒருங்கிணைக்கும் நாளாக காணும் பொங்கலை கொண்டாடினர். அவர்களைப் போல நாமும் ஒருவர் ஒருவர் சந்தித்து பெயர்களின் நல்லாட்சி பெற்று ஒற்றுமையுடன் கொண்டாடலாமா? கொண்டாடலாமே. அக்கா, 4 நாளோட பொங்கல் முடிஞ்சிருச்சாக்கா? இல்லை இல்லை, உலகம் வாழும் வரை வருடா வருடம் தையும் பிறக்கும் பொங்கலும் வரும். அக்கா, அப்ப கிளம்பிடலாமாக்கா? இவ்வளவு நேரம் நம்ம வில்லுப்பாட்டை கண்டு கழித்த அனைவருக்கும் பாட்டு சொல்லிட்டு போயிடலாமா? சொல்லலாமே. தித்திக்கும் கருமை போல தைப்பொங்கல் இனிமையாய் பிறக்கட்டும். பொங்கி வரும் பொங்கலை போல புன்னகை நம் வாழ்வில் பொங்கட்டும். அன்பு பொங்க, ஆசை பொங்க, இன்பம் பொங்க, இனிமை பொங்க, என்றும் வீட்டில் மகிழ்ச்சி பொங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வாழியவே பல்லாண்டு காலம் நம் தாயாள வாழ வாழவே. வாழியவே பல்லாண்டு காலம் நம் ஆசிரியர்கள் வாழ வாழவே. வாழியவே பல்லாண்டு காலம் நம் மாணவர்கள் வாழ வாழவே. வாழ வாழவே, வாழ வாழவே. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான்கு நாட்கள் பொங்கல் விழாவின் சிறப்பை பற்றி வில்லுப்பாட்டில் அழகாக பாடிய மாணவர்களுக்கு நன்றி. என்ன ஷர்மி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? மாத்தி யோசிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? எதை பத்தி மாத்தி யோசிக்க போற? தீபாவளிக்கு பொங்கல் செய்யலாம், பொங்கலுக்கு தீபாவளி செய்ய முடியுமா என்றா மாத்தி யோசிக்கிற? அட அது இல்லப்பா,
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன எல்லாரும் ஒன்றா வந்திருக்கீங்க? வீடெல்லாம் பொங்கல் வச்சாச்சா? ஆமாம் மனிஷ், பொங்கல் ரொட்டி சாப்பிட்டாச்சு. அதான் எல்லாரும் சேர்ந்து ஏதாவது விளையாடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படியா? சரி, அப்போ நான் ஒரு கேம் சொல்கிறேன், விளையாடலாமா? ஓ, விளையாடலாமே. இந்த கேம் உங்கள் மெமரி பவரை டெஸ்ட் பண்ணி உங்கள் சிந்தனையை வளர்க்க ஹெல்ப் பண்ணும். இந்த கேமோட பேர் மாற்றி யோசி. நான் ஃபஸ்ட்டு இந்த கேமோட ரூல்ஸ் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரூல், இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணக்கூடாது. செகண்ட் ரூல், ஒரு வார்த்தையில் ஆன்சர் பண்ணக்கூடாது. தேர்ட் ரூல், சொன்ன வார்த்தையை 2 வாட்டி சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு நீ சொல்லல. தினமும் காலை எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன்? எனக்கு பிடித்த நிறம் சிறப்பு. ரெட் கலரில் மட்டும் எத்தனை ட்ரெஸ் இருக்கு? நான் தினமும் காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பேன். உனக்கு பிடிச்ச டிஃபன் என்ன? எனக்கு பிடித்த நிறம் சிறப்பு. ரெட் கலரில் மட்டும் எத்தனை ட்ரெஸ் இருக்கு? நான் தினமும் காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பேன். அப்படியா? உனக்கு பிடிச்ச டிஃபன் என்ன? சிகப்பு நிறத்தில் 2 ஆஃப் சாரி இருக்கு. ஆஃப் சாரி யூஸ் பண்ண தானே, நீ அவுட்டு. அடுத்த யார் இருங்க? மாலாரமணி. சுவாதி, உன்னோட பர்ஃப்யூம் ரொம்ப நல்லா இருக்கு. எத்தனை பர்ஃப்யூம் வச்சிருக்க? எனக்கு நெய் தோசை ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிச்ச பிக்னிக் ஸ்பாட் இது? எங்க அம்மா எப்ப பாரு நான் படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியா? உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எது? மேக்ஸ். ஒரு வார்த்தையில் பதில் சொல்லலாம்னு சொன்னால, அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் இங்கிலீஷ் வார்த்தையில், அதான் நீயும் அவுட்டு. டிஸ்காய், நீ தான் சொல்லணும். நீ யாரும் ஒழுங்காக விளையாடான்னு பார்ப்போம். உன்னோட ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எங்கே வாங்கினேன்? இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் என்னது? என்னோட தோழிகளுடன் பேசுவது என்றால் நேரம் போவது தெரியாது. அவ்வளோ நேரம் பேசினா உங்கள் வீட்டுக்கு திட்ட மாட்டாங்களா? இன்னைக்கு பாட்டி வீட்டுக்கு போக வேண்டும். பாட்டி வீட்டுக்கு எதில் போவீங்க? பஸ்ஸா காரா? எனக்கு ரொம்ப குளிருக்கு, சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். தீபிகா, நீ மட்டும் தான் சரியாக விளையாடுன. இந்த கேம் எப்படி இருந்துச்சு? சூப்பர் மனிஷ், இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த கேம் ஃபன்னா இருந்தாலும் நம்மளோட மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கிரியேட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது மனிஷ். ஆமாம் மகேஷ். சரி சரி, நேரமாச்சு. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆமாப்பா, இந்த நிகழ்ச்சி சிந்தனையை தூண்டுவதாக தான் இருந்தது. இதில் பங்கேற்ற மாணவர்களுக்கு மிகவும் நன்றி. பொங்கல் அப்படினாலே விழாக்கால பம்பர் குலுக்க. இப்போ நம்ம பொங்கல் பரிசில் 6ஆம் வகுப்பு மாணவர்கள் பள்ளியின் தாளாளர் முதல்ல எடுக்க போகிறாங்க. யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு பார்க்கலாம். நம்ம யாருன்னு ஊகிச்சிருக்கீங்களா? யாருக்காவது தெரியுமா யார் பேர் என்ன? தாள ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பெயர். இனி யாருக்காவது தெரியுமா? ஏன் தாள தகவல் மட்டும்தான் இருக்கா, வேற இல்லையா? தேஜஸ்வினியோட தான் இருக்கு தாள. 6ஆம் வகுப்பு இ பிரிவு மாணவன் முதல் அதிர்ஷ்டசாலி. அடுத்தது 6ஆம் வகுப்பு இன்னொரு அதிர்ஷ்டசாலி யார் என்று பார்க்கலாம். பள்ளியின் முதல்வர் அவர்கள் 2வது அதிர்ஷ்டசாலியை தேர்ந்தெடுக்க போகிறார்கள். ஆறில் ஆரம்பிக்கிறா. யார் அதை யூகிச்சிருக்கீங்களா? பிரிவு ரோஹின். அடுத்தது 7ஆம் வகுப்பு மாணவர்கள் யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்று பார்க்கலாம். பிரசாத் சார் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். யார் அந்த இனிப்பான அதிர்ஷ்டசாலி?
மாவில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பெயர். 7ஆம் வகுப்பு ஆ பிரிவு மிருதுலா ஸ்ரீ. மிகுந்த கரகோஷ விருப்பங்கள் பாண்ட அதிர்ஷ்டசாலிக்கு மிருதுலா ஸ்ரீ. அடுத்தது 2வது வாய்ப்பு 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சோனி சார் அவர்கள் எடுக்கிறார்கள். யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்று பார்க்கலாம். மாணவர்களுக்கு பாராட்டுகள். செம்பொங்கல் போல மனதை வைத்திருந்தால் சர்க்கரை பொங்கல் போல வாழ்வி நீக்கும். அடுத்த நன்றியுரை வழங்க வருகிறார் ரம்யா. உலகம் போற்றி நன்னாளாம், ஆடவனை போற்றிட ஒரு பெருநாளாம், மாட்டினை போற்றிட துள்ளி வந்த ஒரு நன்னாளாம், உலக மக்கள் கூடி ஒன்றினை வந்த நாளாம், பொங்கல் பண்டிகை இதாய் நடைபெற வாய்ப்பினை நல்கிய இறைவனுக்கு முதலில் என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை புரிந்த சான்றோர்கள் அனைவருக்கும் கடன் கூப்பி சிரம் தாழ்த்தி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மை, நேர்மை, தியாகம், பக்தி, கருணை போன்ற உயர்வான சொற்கள் பல இருந்தாலும் இவை அனைத்தையும் தோற்கடிக்கும் ஒரே சொல் நன்றி. அப்படிப்பட்ட நன்றி உரையை வழங்க எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.